தி லெஜெண்டரி சுந்தரா டிராவல்ஸ் பஸ் தான் இது. இந்த ரோட்டில் நாங்கள் கிராஸ் பண்ணும்போது அப்படியே பளபளக்கிற லெவலில் இல்லைனா கூட அப்படியே ஒரு ஓரமாக அது பாட்டு இருக்குது. நம்ம அப்படியே பார்த்தோம், நல்லா இருந்தது. இங்கே வந்து ரிவ்யூ பண்ண தான் போகிறோம். ஸோ இந்த சுந்தரா டிராவல்ஸ் இங்கே எங்கே தொட்டாலும் ஏதாவது பிரச்சனையாக தான் இருக்கும் போல். நான் இங்கே தொட்டால் வேற ஒரு இடத்துல சத்தம் வருது. அந்த படத்தில் முரளி சார் நடிச்சிருப்பாரு, வடிவேல் சார் நடிச்சிருப்பாரு. சுந்தரா டிராவல்ஸ் பஸ் தான் அந்த படத்தோட ஒரு அடுத்த ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். அந்த பஸ் தான் இன்னைக்கு நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். சுந்தரா டிராவல்ஸ். இந்த படத்துக்கு ஒரு பாட்டு இருக்குது, சுந்தரா டிராவல்ஸ் இது மனிதனை கலக்கும் டிராவல்ஸ் அப்படின்னு. அப்படி என்ன கலக்க போகுது அப்படின்ற மாதிரி பார்த்தா உள்ளுக்குள்ளே இல்லாத வசதிகளே எல்லாமே இருக்கும். அது வடிவேலேருந்து ஒரு சீனில் உள்ளே போய் மிக்ஸி அரைப்பார், ஒரு சீனில் சாப்பாடு பண்ணுவார். இவன் இந்த பஸ்ஸில் தான் வாழ்ந்து இருப்பாங்க. லைக் ஸோ இந்த பஸ்ஸை தான் நம்ம வந்து இப்போ ரிவ்யூ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த டோரை திறப்போம். இல்லை, அது இந்த பஸ்ஸுக்கான அடையாளம், அது அப்படியே இருக்கட்டும். இந்த பெயிண்ட்லாம் பாருங்களேன், வேறு லெவலாக இருக்குது. ரொம்ப நாளாக திறக்காதனால ஒரு மாதிரி துரு பிடிச்சி அன்மெயின்டெண்டாக இருக்குது. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐயோப்பா சமையல் அடிச்சுக்கிட்டேன். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பஸ்ஸில் தான் எல்லாமே இருக்கும். இந்த பக்கம் தேவையான விஷயங்கள் இருக்கும், இந்த பக்கம் வந்து அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கும். இந்த பஸ் தான் ஒரு ட்ராவலே கொடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு ஹீரோயின் இருப்பாங்க, அவங்களும் வந்து இந்த பஸ்ஸில் ஆட் ஆகும்போது ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக்கு செம ஃபீலிங்காக இருக்கும். இன்னைக்கு கூட நம்ம ஆதித்யாவில் பார்த்தோம் அப்படின்னா வயிறு வலிக்க சிரிக்கக்கூடிய லெவலுக்கு ஒரு காமெடி இருக்கும் அப்படின்னா அது இந்த படத்தில் தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த பஸ்ஸை பார்க்கும் போதே டேய் இந்த பஸ்ஸுக்கெல்லாம் எப்படா இந்த பஸ்ஸெல்லாம் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணும்போது பின்னாடி ஒரு மாதிரி புகை தள்ளும், கருப்பு கலரில் புகை தள்ளும். ஸோ அதை பார்க்கும்போதே செம ஃபன்னாக இருக்கும். ஸோ அடுத்தபடியாக நம்ம அந்த லெஜெண்டரி டிரைவர் சீட்டுக்கு போகிறோம். வாங்க போகலாம். எதுக்கும் கொஞ்சம் பார்த்தே வாங்க. இந்த பஸ்ஸோட ஒரு பாகத்துலையும் காமெடி இருக்கும், ஒரு ஸ்பேர் பார்ட்லையும் காமெடி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஸ்பேர் பார்ட் தான் இந்த ஸ்டீரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட ஒரு ரீமேக் வராதா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்ப்போட காத்திருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே கூடி சீக்கிரத்தில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட அடுத்த ஸ்பேர் பார்ட்டை நோக்கி நான் போக போகிறேன். ப்ரோ இருங்க ப்ரோ, நல்லா இருக்குது. ஸோ அடுத்தபடியாக நம்ம வந்து இந்த முக்கியமான கியர் லிவரில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் காட்டுங்களேன். என்னடா இது கியர் லிவர் கையோட வருது, இதை பாருங்களேன் எந்த லெவலுக்கு ஆடு. பட் ஆனாலும் இந்த கியர் லிவர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த படம் பார்க்கும்போதே ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக்காக இருக்கும். இங்கே வாங்களேன், சின்ன வயசில் நம்ம எவ்வளோதான் இந்த பஸ்ஸை ரசிச்சிருந்தாலும் பட் இப்போ அந்த பஸ்ஸை பார்க்கும்போது இந்த பஸ்ஸை வச்சு ஒரு சீக்வல் வராதா, இந்த படத்தோட ஒரு சீக்வல் வராதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஏக்கத்தோட கேட்டது உண்டு. ஆக்சுவலி என்ன விஷயம்னா, இந்த சுந்தரா டிராவல்ஸில் ஏறினதுலேருந்து எனக்கு செம்ம அடிங்க. ஏறும்போது மூக்கில் அடி, உள்ளே ஏறினோன்னு தலையில் அடி, இப்போ சாஞ்சோன்னு கீழே விழுந்துட்டேன். இந்த பஸ்ஸோட வாக்கு அப்படி. இந்த பஸ்ஸில் நான் வந்து சின்ன வயசில் பயணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். லைக் இந்த மாதிரி ஒரு பஸ்ஸில் நம்ம ஒரு லாங் ட்ரிப் போனால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி